எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவராஜா. பொது தமிழ்ல 100 கேள்விகளுக்கு 85 கேள்விகளுக்கு மேல எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தாங்க நம்ம இன்னைக்கான கிளாஸஸ்ல பார்க்க போறோம். இந்த பொது தமிழ் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான பார்ட் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பொது தமிழ்ல சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஜெனரல் இங்கிலீஷ் தாண்டி போயிட்டாங்க. ஆனா அங்க போய் அவங்க எக்ஸாம் எழுதும் போதும் பாத்தீங்கன்னா பொது தமிழில் எவ்வளவு கடினமான கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அதே அளவு கடினமான கேள்விகள் தான் ஜெனரல் இங்கிலீஷ்லயும் கேட்கிறாங்க. ஸோ அந்த ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம கேட்டாதான் தெரியும் தமிழ்ல நம்ம எப்படி ஒரு கேள்விக்கான விடையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி யோசிக்கிறோமோ அதுக்கு டைம் எவ்வளோ ஆகுதோ அதே மாதிரிதான் ஆங்கிலத்திலும் ஒரு கேள்வியை படிப்பதற்கான நேரமும் அதிகமாகிறது. அதனால இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டிஃபிகல்ட்டி எக்ஸாம் தான் இந்த லாங்குவேஜ்ல. அதனால நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பொது தமிழா பொது ஆங்கிலமா அப்படிங்கிறது இருக்கும். சந்தேகமே படாதீங்க. நீங்க ஸ்கூல்ல என்ன மீடியம் அப்படின்னு படிச்சீங்கன்னு பாருங்க. அதாவது பொது தமிழ், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே படிச்சிருப்பீங்க. இதுல தமிழ்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்களா அல்லது இங்கிலீஷ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்களா அப்படிங்கிறது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செக் பண்றது எந்த லாங்குவேஜ் பேப்பர் எடுக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது உங்களுக்கு எதன் மீது அதீத விருப்பம் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஏன்னா அதீத விருப்பம் எதன் மீது இருக்கிறதோ அதன் மீது மட்டும்தான் அதிகமான உழைப்பை போட முடியும். எப்ப அதிகமான உழைப்பை போடுகிறோமோ அதற்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதனால இந்த ரெண்டு கிரைட்டீரியாவை நீங்க பேஸ் பண்ணி பொது தமிழா பொது ஆங்கிலமா அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணுங்க. மத்தவங்க சொல்றத கேட்காதீங்க. ஓகேங்களா? அப்படி ஒருவேளை பொது தமிழ் தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. அதுக்கு தான் நம்முடைய யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமா இருக்கட்டும் 4ஆ இருக்கட்டும் இந்த பொது தமிழ்ல சிலபஸ் டிகோடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன் பசங்க கிட்ட, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். வடிவேல் சொல்ற மாதிரி தான் எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வடிவேல் சார் அடி வாங்குற மாதிரி நம்மளும் எக்ஸாம்ல அடிதான் வாங்கும். அப்ப ஃபர்ஸ்ட் சிலபஸ் டிகோடிங் அப்படிங்கிறது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து, சார் இப்ப இந்த நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பொது தமிழ்ல கேள்விகள் எல்லாம் ரொம்ப கடினமாக மாறிடுச்சு, சிலபஸ் சேஞ்ச் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது அறியாமையின் வெளிப்பாடு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது சிலபஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பழைய சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பழைய சிலபஸ்ல இருந்து கேட்கப்பட்ட பல சிலபஸ் தான் இந்த நியூ சிலபஸ்க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. சிலபஸ் ஒன்றும் சேஞ்ச் ஆகல, கேட்கப்பட்ட கேள்விகளின் புத்தகங்கள் தான் மாறி இருக்கே தவிர்த்து சிலபஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஸ்கூல் புக்ல மட்டும் இருந்து மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 80 கேள்விகள் அப்படின்னு கேட்பாங்க. 20 கேள்விகள் வேணா வெளியே போக வாய்ப்பு இருக்கு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஆனால் இப்பொழுது 20 கேள்விகள் மட்டும்தான் புத்தகத்தில் இருந்து கேட்கப்படுகிறது நமது பாட புத்தகத்துல. மீதம் இருக்கக்கூடிய 80 கேள்விகள் வெளி புத்தகங்களில் இருந்து கேட்கப்படுகிறது. அப்ப பழைய எக்ஸாமுக்கும் புதிய எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலபஸ் தான் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்றது நம்முடைய அறியாமை. கேள்விகள் கேட்கப்படக்கூடிய புத்தகங்கள் தான் மாறி இருக்கே தவிர்த்து சிலபஸ் மாறல. அதுக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் புதுசுக்கு முன்னாடி பழசு. அப்ப இந்த நியூ சிலபஸ் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ் நம்ம பார்க்கணும். அப்ப பழைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த இடத்துல பார்ட் ஏ அப்படிங்கறத எதை மீன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணத்தை மீன் பண்ணிருப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து 40 கேள்விகள் கேட்கக்கூடிய பார்ட். அடுத்தது பார்ட் பி, இலக்கியம் அப்படின்னு இருப்பாங்க. இந்த இலக்கியம் அப்படிங்கிற பார்ட்ல தான் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35 கேள்விகள் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது பார்ட் சி அப்படிங்கிறது தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து ஒரு 35ல இருந்து 40 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. இப்படிதான் அந்த 100 கேள்விகள் அப்படிங்கிறது தரம் பிரிக்கப்பட்டு இருந்தது பழைய சிலபஸ்ல. இதுல நிறைய பேரு இந்த பார்ட் சியை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்கும். பாரதிதாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 3 பக்கம் 4 பக்கம் படிச்சா போதும். பாரதியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 பக்கம் படிச்சா போதும். இப்படி தமிழ் அறிஞர்களை வரிசைப்படுத்தி நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பார்ட் பி.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புத்தகத்துல இருந்தா மேக்ஸிமம் கேட்பாங்க. பட் அந்த 20 கேள்விகள் வெளியே இருந்து கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா, அதுல இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த பார்ட் பில தான் வெளியே இருந்து கேட்பாங்க. அதனால மேக்ஸிமம் யாரும் பார்த்தீங்கன்னா பார்ட் பி படிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பார்ட் பி படிக்கிறதுல ஒரு பாசிட்டிவும் நமக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அக்காலம் இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அப்ப அந்த டாபிக்கை நீங்க படிச்சீங்கன்னாவே போதும், பார்ட் பில இருக்கக்கூடிய இந்த மேக்ஸிமம் சிலபஸ் அப்படிங்கிறது கவர் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பார்ட் ஏயை பொறுத்த வரைக்கும் பழைய எக்ஸாம்ல மிக மிக அதிகமான கேள்விகள் நம்முடைய பாட புத்தகத்தில இருந்து மட்டும்தான் கேட்டாங்க. அதனாலதான் பழைய சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம ஈஸின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த நியூ சிலபஸ் இப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு பார்ட் பி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அதாவது இலக்கியம் என்பதே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் சி படிக்கும் போது தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்க நம்முடைய ஊவேசால ஆரம்பிச்சு தற்காலத்து இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சிற்பி பாலசுப்ரமணியம், வைரமுத்து அவர்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான தமிழ் அறிஞர்களை படிச்சிருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படக்கூடாது, ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பார்ட் சில மிக குறைந்த அறிஞர்களை மட்டும் படித்தால் போதும். மிக குறைந்த அறிஞர்களை மட்டும் படித்தால் போதும். இதுல ஒரு 15 கேள்விகள் அப்படிங்கிறது நாங்க கேட்போம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அதாவது நம்முடைய சுமையை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இருக்கக்கூடிய ஒரே பார்ட் இந்த இலக்கணம். அப்ப 35 கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்ட இந்த ஒரு பார்ட்டை தான் என்ன பண்ணிட்டாங்க, 85 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைத்தார்கள். இதுதான் சிலபஸ். அப்ப சிலபஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு கம்மி தான் பண்ணியிருக்கு, அதிகப்படுத்தல. ஆனால் கேட்கப்பட்ட புத்தகங்களை தான் மாத்தி இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது பொது தமிழ் எடுத்த அனைவருக்கும் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இலக்கணங்கள் 5 வகைப்படும் அப்படின்னு பார்த்திருப்போம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு பிரிச்சிருப்போம். இதுதான் 5 இலக்கணங்கள். இது மேலோட்டமா பார்க்கிறது. ஆனா நான் இப்பவே சொன்ன மாதிரி டீகோடிங் அப்படிங்கிறது நம்மளை விட வேற யாருமே இந்த ஒரு டாபிக்கை டீகோட் பண்ணிருக்க கூடாது. அந்த அளவுக்கு உள்ள புகுந்து அடிக்கணும். ஓகேங்களா? அப்படி ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் புது சிலபஸ் என்னங்கிறதே நமக்கு ஒரு ஐடியாங்கிறது வரும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம்னா என்ன சார் அப்படின்னா இதுதாங்க எழுத்து இலக்கணம். ஃபர்ஸ்ட் தமிழுடைய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பாருங்க, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாருங்க. உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுத்துக்கள் நம்ம வகைப்படுத்தியிருப்போம் பாத்தீங்களா? அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது. அடுத்து என்னன்னு பாருங்க, எழுத்துக்களின் பிறப்பு. ஒவ்வொரு எழுத்தும் நம்முடைய உடலில் எந்த பாகத்தில் இருந்து பிறக்கிறது? வல்லினம் என்றால் நமது மார்பில் இருந்து பிறக்கிறது. மெல்லினம் என்றால் நமது மூக்கில் இருந்து பிறக்கிறது. இடையினம் என்றால் நம்முடைய கழுத்தில் இருந்து பிறக்கிறது. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்முடைய உடலில் எந்த இடத்தில் இருந்து பிறக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ரெண்டுமே பேசிக். கட்டாயமாக தமிழ் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் புதுசா உள்ள வரீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அஸ்திவாரமே போடாம தாஜ்மஹால் கட்ட முடியாது. ஓகேங்களா? தாஜ்மஹால் கட்டணும் அல்லது மிகப்பெரிய பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஆசை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன தேவை? அஸ்திவாரம் அப்படிங்கிறது தேவை. அப்ப இந்த அஸ்திவாரங்களை நீங்க ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்காக சிலபஸுக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம ஏன் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சிலபஸே புரியாது. ஓகேங்களா? அடுத்தது முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க. முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு எழுத்து தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்த எழுத்துக்கள். உயிரெழுத்து, மெய்யெழுத்துங்க. உயிரெழுத்து எத்தனை? 12 அப்படிங்கிறது தெரியும். அதோடைய வகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறில் என்றால் என்ன, நெடில் என்றால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன சொல்லியிருப்பாங்க? உயிர்மெய் எழுத்துக்கள். அந்த உயிர்மெய் எழுத்து அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் என்னது? சார்பெழுத்து. சார்பெழுத்து அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்து. இதுல மொத்தம் 10 டைப் இருக்கு. இந்த 10ல ஒண்ணுதான் உயிர்மெய். இதை தவிர்த்து ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டைப் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 10 டைப்பையுமே கட்டாயமாக படித்து வைத்திருக்க வேண்டும். ஏன் சார் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சார் இதுதான் சிலபஸ்லேயே கிடையாதே அப்படிங்கிறது. இதுக்குதான் குற்றிய லுகர புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. ரைட்டா? அப்ப புணர்ச்சிங்கிற டாபிக்ல
குற்றியலுகர புணர்ச்சி என்ற வகையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் இந்த சார்பெழுத்துல இருக்கக்கூடிய குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அஸ்திவாரம் எங்கெங்க சேர்ந்து வருதுன்னு பாருங்க. புணர்ச்சி ஆப்வியஸா கட்டாயமாக படித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஸ்லைடை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், சார் புணர்ச்சி மட்டும்தான் சார் சிலபஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவீங்க மேலோட்டமா பாக்குறவங்க. ஆனால் இந்த 4 அஸ்திவாரங்களும் எவன் ஒருவன் சரியாக போடுகிறானோ அப்பதான் இந்த புணர்ச்சிங்கிற டாபிக்கே வர முடியும். அப்ப இந்த புணர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு பழைய சிலபஸ்லயே இருக்கு, இந்த புது சிலபஸ்லயும் இருக்கு. ஆனால் என்ன, கேட்கப்பட்ட கேள்விகளுடைய புத்தகங்கள் தான் வேறு. அது எந்தெந்த புத்தகங்களில் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கான கிளாஸஸ் நமக்கு முடியக்கூடிய அந்த ஃபைனல் கிளாஸஸ்ல உங்களுக்கு தெளிவா நான் புரிய வச்சிடுறேன். அடுத்தது பாருங்க, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஒரு சொல்லுடைய முதலில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்க வேண்டும், இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்க வேண்டும். இதை ஏன் சார் நான் படிக்கணும், இதுதான் சிலபஸ்ல இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பான். அதுல 3 சொற்கள் தமிழ் சொற்களே கிடையாது, ஆனால் தமிழ் எழுத்துக்களால் எழுதியிருப்பாங்க. 4வது சொல் தமிழ் சொல்லாக இருக்கும். அப்போ ஒருவேளை நமக்கு இந்த மொழி முதல் எழுத்துங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்தந்த எழுத்துக்கள் ஒரு மொழியின் முதலில் வருவதற்கு வாய்ப்பில்லை. எக்ஸாம்பிள் டமாரம் அப்போ நான் சொல்றேன். ஆனா இந்த ட என்ற எழுத்து முதலில் வரக்கூடாது, அப்படி வந்தால் அது தமிழ் சொல்லே கிடையாது. அப்ப டமாரம் என்பது தமிழ் சொல் கிடையாதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுவும் என்னதுதான், நம்ம நியூ சிலபஸோட ஒரு பேஸ்மெண்ட் தான். அடுத்தது இந்த இணை எழுத்து, சுட்டி எழுத்து, வினா எழுத்து, இந்த 3மே உங்க நியூ சிலபஸ்ல இருக்குங்க. இணை எழுத்துக்கள், சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இந்த 3மே உங்க நியூ சிலபஸ்ல இருக்கு. வேற வழியே கிடையாது, இது நீங்க படிச்சுதான் ஆகணும். அடுத்தது மயங்கோலிகள். சார் நியூ சிலபஸ்ல இல்லையா சார்? கட்டாயமாக இருக்கு. அதாவது நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, லகர 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 வேறுபாடு அப்படிங்க படிச்சிருப்பீங்க பாத்தீங்களா? அந்த படித்திருக்கக்கூடிய டாபிக் நேம் தான் என்னது, மயங்கொலிகள். அப்ப இந்த வேறுபாடுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் பழைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய மயங்கொலிகள் என்பதை நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, எழுத்திலக்கணம் அப்படிங்கிற டாபிக்ல எவ்வளவு சப் டாபிக் இருக்கு. இந்த சப் டாபிக் எல்லாமே நீங்கள் படித்திருக்க வேண்டும். அப்படி படித்ததான் எங்க போக முடியும், புது சிலபஸ்க்கு போக முடியும். அப்ப சிலபஸ் மாறல. இது ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். ரெண்டாவது சொல் இலக்கணம். இப்ப எப்படி எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம உள்ள புகுந்து அப்படியே அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சோமோ அதே மாதிரி சொல் இலக்கணத்தையும் அக்கு வேற ஆணி வேறையா பிரிக்கணுங்க. நமக்கு வேற தேவையே இல்லை. பெயர் சொல் விடைச்சொல் அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கு. வேற கையவே வைக்கவே வேண்டாம், கட்டாயமாக படிக்க வேண்டும். ஆனா நம்ம ஸ்கூல் புத்தகம் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் போதாது. அப்ப நிறைய அவுட் சோர்ஸ் புக்குகள் படிக்க வேண்டும். அப்ப இந்த பெயர் சொல் வினைச்சொல் எந்தெந்த அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் படிக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்டிங்ல சொல்றேன். மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் அது இடைச்சொல் உரிச்சொல் கட்டாயமாக படிக்க வேண்டும். இல்ல இந்த இடைச்சொல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எக்ஸாமோட டெக்னிக்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கீழ்கண்டவற்றுள் எவை இடைச்சொல் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி உரிச்சொல் அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எவை உரிச்சொல் அப்படின்னு கேட்பாங்க. சில வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பெயர் சொல் மாதிரியே தெரியும். எக்ஸாம்பிள் அழகுன்னு சொல்றேன். அழகு என்பது பெயர் சொல் மாதிரி தானே தெரியுது, ஆனா பெயர் சொல் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். அழகு என்பது இடைச்சொல்லா, அழகு என்பது உரிச்சொல்லா? பெயர் சொல் இல்லைன்னு சொல்லிட்டேன். வினைச்சொல் கட்டாயமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இடைச்சொல்லா உரிச்சொல்லா என்பதை பற்றி நீங்க தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும், இளங்குமரனார் புக்கை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அழகு என்பது இடைச்சொல்லா உரிச்சொல்லாங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அப்ப கேள்விகள் இடைச்சொல்லிலும் கேட்கலாம், உரிச்சொல்லிலும் கேட்கலாம். அடுத்தது பாருங்க, இலக்கிய வகை சொற்கள். எப்படி இலக்கணம், இந்த இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க, சார் சிலபஸ்ல இல்ல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலபஸ்ல இருக்கு. எங்க இருக்கு, வடச்சொல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? அப்ப எந்த எந்த சொற்கள் எல்லாம் வடமொழியில் இருந்து தமிழில் வந்த சொற்கள் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். வடமொழி ஒரு சொல்லை பார்த்த உடனே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மாதம் என்பது தமிழ் சொல் கிடையாது, அதை வடமொழி சொல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிந்து வைத்திருக்க வேண்டுமெனில் இந்த வடச்சொல்ங்கிற கான்செப்டை படிச்சிருக்கணும். அடுத்தது திசைச்சொல். இந்த திசைச்சொல் அப்படிங்கிறது வடமொழி தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய மொழிகள் அப்படிங்கிறது இருக்கு. சில குங்கு மொழிகள் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம்.
அந்த கிட்டத்தட்ட ஒரு 17 மொழிகள் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அதாவது தமிழ்நாட்டை தவிர்த்து தமிழ்நாட்டிற்கு அருகில் இருந்து பேசக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 மொழிகள் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அந்த மொழிகள் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, திசை சொல். அப்ப பெற்றம் அப்படிங்கிறது என்னது, இழுவை அப்படின்னா என்னது, எழுவன் அப்படின்னா என்னது, இந்த மாதிரியான வார்த்தைகள் தமிழ் மொழியில் புகுந்திருக்கிறது அப்படின்னா அந்தந்த வார்த்தைகள் எந்த மொழியில் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு வகைதான் என்னது, திசை சொல் அப்படிங்கிறது. அதே மாதிரி இயற்சொல் திரிச்சொல் இல்லையா சார் சிலபஸ்ல, அதுவும் இருக்கு. திரிச்சொல் என்ன சார் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு நிறைய சொற்கள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்போம், ஒரு பொருளை கொடுத்துருவாங்க, இந்த பொருளை குறிப்பிடக்கூடிய சொல்லை காண்க அல்லது இந்த சொல் குறிப்பிடக்கூடிய பொருளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஒரு கேள்வி நம்முடைய எந்த பார்ட்ல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரிச்சொல்ல இருந்து தான் வருது. அப்ப கட்டாயமாக பழைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த இலக்கிய வகை சொற்களும் கட்டாயமாக படிக்க வேண்டும். வேற்றுமை கட்டாயமா படிக்கணும், நம்முடைய நியூ சிலபஸ்ல இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வல்லின மிகும் இடம் மிகா இடம்ங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வேற்றுமைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தம் எத்தனை வேற்றுமைகள் இருக்கு, 8 வேற்றுமை. அதுல வேற்றுமை உறுப்புங்கிறது எத்தனை, 6 வேற்றுமை உறுப்பு. இந்த வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது வினையாளனையும் பெயரை சேர்க்குமா சேர்க்காதா, இப்படி நிறைய கேள்விகளை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கேள்விகள் எங்கு தொடங்குகிறதோ அங்குதான் உங்களுடைய வெற்றியின் பயணமும் தொடங்குகிறது. அதனால யாரும் மறந்துடாதீங்க. அடுத்தது ஆகு பெயர் கட்டாயமாக படிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த சிலபஸ் நிறைய பேர் சொல்லக்கூடிய கான்செப்ட், சார் ஆகு பெயர் தான் சிலபஸ்ல இல்லையே ஏன் சார் படிக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா மொத்தமே 16 வகை ஆகு பெயர் தான் இருக்கு. ஏன்னா நம்முடைய நியூ சிலபஸ்ல பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆகு பெயராகவும் இருக்கலாம். அதற்காக நம்ம அதை படித்து வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், ஓரெழுத்து ஒரு மொழிலாம் நிறைய கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பகுபதம் பகாபதம் ஏன் சார் படிக்கணும், நம்ம பழைய சிலபஸ்லயே இது நம்ம படிச்சது கிடையாது, புது சிலபஸ்ல ஏன் சார் படிக்கணும் அப்படின்னா வேர் சொல்லுக்காக படிக்க வேண்டும். ஏன் சார் வேர்ச்சொல் அப்படின்னா நின்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி பகுபதத்துல பிரிச்சு எழுதிருப்பீங்க அப்படின்னா நில் கூட்டல் இன் கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். அப்ப ஒரு பகுபதத்தின் பகுதி என்னவாக இருக்க வேண்டும், வேர்ச்சொல்லாக இருக்க வேண்டும். அப்ப உங்களுடைய ஸ்கூல் புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை, சமச்சீர் புத்தகத்துல 6ல இருந்து 12 வரைக்கும், 2005 எடிசன் 6ல இருந்து 10 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பகுபதம் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளுக்கான பகுதியை மட்டும் பார்த்து வச்சுக்கிடுங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்படி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்ச்சொல் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது ஓவர். அடுத்தது மூவகை மொழிகள் கட்டாயமாக படிக்க வேண்டும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். கட்டாயமாக கேள்விகள் கேட்பாங்க. அடுத்தது வழக்கு, வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி அதையும் ஃபுல்லா படிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாததை தேர்வு செய்கிற ஒரே ஒரு கான்செப்ட்குள்ள இருந்து கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பொருள் இலக்கணம். அப்ப இந்த பொருள் இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டா பிரிப்போம், அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லியிருப்போம். புறப்பொருள் அப்படின்னா எத்தனை அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லியிருப்போம். இது பிரம்மசூத்திரம்லாம் கிடையாது. வெறும் 15 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா, வெறும் 15 நிமிஷம் உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த அகப்பொருளையும் புறப்பொருளையும் ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சிடலாம். அதனால இதை நம்ம சும்மா வேணான்னு விட்டுட்டு போகிறதை விட ஒரு 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு போயிடலாம். அடுத்து பாருங்க யாப்பு இலக்கணம், அழகிடுதல். அழகிடுதல் அப்படிங்கிறது தேவையா சார் அப்படின்னா கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாருங்க, ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு காலத்துல. அப்ப நம்முடைய எக்ஸாமுடைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 2012-13 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகள், ஒரு மாதிரி ஒரு மாடல்ஸ் பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் நியூ எக்ஸாம் பேட்டர்ல கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸி தான். இது நிறைய புத்தகங்களை எல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன கான்செப்ட், அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஈஸியா யாப் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகிடுதல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பாவுடைய பொது இலக்கணங்கள், இந்த பா வகைகள்ங்கிறது என்ன, வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்முடைய ஜெனரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்படி ஒருவேளை ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா அது பா வகையில அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது பாருங்க, அணி இலக்கணம் படிக்கணுமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய as per சிலபஸ் புது சிலபஸை பார்க்கும்போது அணி இலக்கணம்ங்கிற கான்செப்ட் நமக்கு கிடையாது.
ஆனால் படித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா இந்த யூனிட் 6ல போன குரூப் 2ல யூனிட் 6ல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு இதில் எந்த அணி பயின்று வந்திருக்குன்னு கேட்டான். ஓகேங்களா? அப்ப கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதனால அணிகளை படிச்சு வச்சுக்கிறீங்க. ஏன்னா அணிகள் ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு அணிகளையும் எப்படி கண்டுகொள்ள வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் போதும். அணி இலக்கணம் ஈஸி தான். மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 16 அணிகள் தான் உங்க ஸ்கூல் புக்ல இருக்கு. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு அணியும் என்ன என்ன பொருள்களில் எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த அணி இலக்கணங்கிற கான்செப்டும் ஓவர். ஏன்னா ஒரு கேள்விகள் கேட்டாலும் கூட அது நாம் சரியாக பதிலளித்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 பேருக்கு முன்னாடி போய் நிற்போம். அதற்காக ஒரு கேள்வியும் நாம் விடாமல் படிக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சார் என்ன சார் 5 இலக்கணம் தான் சொன்னீங்க, இது என்ன பொது இலக்கணம் சொல்றீங்க? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இந்த 5 இலக்கணங்களுக்கும் உட்படாத சில கண்டென்ட் கேள்விகள் அப்படிங்கிறது உங்க பாட புத்தகத்துல இருக்கு. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா பொது இலக்கணம்னு பேர் வச்சு இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது கட்டாயமா படிங்க. எல்லாமே ஒரு நியூ சிலபஸ்ல இருக்கு. வழுநிலை, வளாநிலை, வலுவமைதி, இது எங்க சார் நியூ சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா சரியான சொற்றொடரை தேர்ந்தது அந்த கான்செப்ட்ல இந்த டைப் வந்துடும். தொகைநிலை, தொகாநிலை என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. தொகை அப்படின்னா மறைத்திருப்பது, தொகா அப்படின்னா வெளிப்படையாக வருவது. தொகை அப்படிங்கிறது 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்திருப்போம். தொகா என்பது 9 வகைப்படும் அப்படின்னு பார்த்துப்போம். இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் வேற்றுமைக்குள்ளே போக முடியும். வேற்றுமை என்பது என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் புணர்ச்சிக்குள்ள போக முடியும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இதுல ஏதாவது ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம படிக்காம வச்சுக்கோங்களேன், பல்ப் எரியாது. அதனால பல்ப் எரியணும்னா நான் சொல்லக்கூடிய கனெக்ஷன்ஸை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது வினா விடை வகைகள் ரொம்ப ரொம்ப ஈஸி, கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. பொருள்கோள் வகைகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பொருள்கோள் வகைகள் அப்படிங்கிறது இருக்கும். இதை மனப்பாடம் பண்ணுங்க. நான் உங்களை தெரிஞ்சுலாம் படிக்கணும்னு சொல்ல இந்த பொருள்கோள்கள்லாம். ஏன்னா பொருள்கோளை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புத்தகத்திலையும் புது புத்தகத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாடல்கள் தான் இருக்கும். அந்த பாடலை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த பாடல் கொடுத்துட்டாங்கன்னா அது இந்த பொருள்கோள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அணி என்பது தமிழில் மட்டுமே கேட்கப்பட்டிருந்த கேள்வி எப்படி யூனிட் 6ல கேட்டாங்களோ அதே மாதிரி பொருள்கோளும் யூனிட் 6ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ரொம்ப நீங்க இதுக்கெல்லாம் அவுட் சோர்ஸ்லாம் தேடி போடணும் அவசியமே இல்லை. இப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் மட்டுமே பார்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அடுத்தது வல்லின மிகுமிடம் மிகா இடம், கட்டாயமாக தெளிவு இருக்க வேண்டும். தெளிவுனா ஒரு கண்டென்ட்டோடைய டாப் டு பாட்டம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். எங்கெல்லாம் வல்லினம் மிக வேண்டும் என்ற விதி இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த விதிகளை மனப்பாடம் பண்ண வேண்டும். இதுல நிறைய எக்ஸப்ஷன் இருக்கு, நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இந்த விதிகளுக்கு மாற்றாக அதான் எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷனை தெளிவாக நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும். கிளாஸ் எடுத்தா மட்டும்தான் புரியுமே தவிர்த்து படித்தால் புரியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அடுத்தது தொடர் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொடர் இலக்கணம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. எழுவாய் அப்படின்னா என்ன, செய்யப்படு பொருள் அப்படின்னா என்ன, பயனிலை அப்படின்னா என்ன, இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை ஏன் சார் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு ஒரு கேள்வி வரும். அதற்கான பதில் பாருங்க. கருத்து வகை வாக்கியங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கும். அதாவது வாக்கிய வகைகள், உங்களுக்கு நியூ சிலபஸ்ல வாக்கிய வகைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த வாக்கிய வகைகளை மட்டுமே நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தோம்னா அதை 4 டைப்ஸா பிரிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். இப்ப இந்த செய்தி வாக்கியம் அப்படின்னா இந்த செய்தி வாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத பாருங்க. தெரியாத ஒன்றை கேள்வியாக கேட்பது போல இருக்க வேண்டும். இது செய்தி வாக்கியம். அப்போ ஒரு வார்த்தைகளை பார்த்த உடனே இது செய்தி வாக்கியமா. கட்டளை வாக்கியம்னா என்ன அர்த்தம்? நான் ஆர்டர் போடுவேன், இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவேன். அப்ப அது கட்டளை வாக்கியமா. வினா வாக்கியம் இதை செய்வாயா அப்படின்னு கேட்கறது. அதனால பாருங்க, இது செய் என்பதற்கும் இதை செய்வாயா என்று கேட்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசங்களை வைத்துதான் இது என்ன வாக்கியம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த 4 வாக்கியங்களும் எந்த வகைக்குள் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்து வகை வாக்கியம் என்ற வகைக்குள் அடங்கும். அடுத்தது அமைப்பு வகை வாக்கியங்கள். நம்ம அந்த எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை சொல்லணும் பாத்தீங்களா, இது எல்லாம் இந்த இடத்துல பயன்படும். தனி வாக்கியம் அப்படின்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? தொடர் வாக்கியம்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எத்தனை எழுவாய் இருக்க வேண்டும், அல்லது எத்தனை செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும், அல்லது எத்தனை பயனிலை இருக்க வேண்டும்? இந்த கான்செப்ட்ல நம்ம வச்சுதான் இந்த அமைப்பு வகை வாக்கியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வாக்கிய வகைகளுக்கு நியூ சிலபஸ்ல இருக்கு. அந்த வாக்கிய வகைகளை நம்ம டீகோட் பண்ணும் பொழுது இது எல்லாம் அதனுடன் தான் சம்பந்தப்பட்டு வருகிறது. அடுத்தது வினை வகை வாக்கியங்கள். இதுதான் நமக்கு தெரியும். வாக்கியம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இதுதான். என்னது? செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை,
உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை. இது மட்டும் வாக்கியங்கள் கிடையாது. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்து அந்த 7 டைப்புமே வாக்கிய வகைக்குள் தான் வரும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டது. தன்வினை வாக்கியம் தன்வினையாக தான் இருக்க வேண்டுமா, ஏன் செய்வினையாக இருக்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, ஒரு வாக்கியம் தன்வினை தான் என்றால் இது செய்வினையாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு சில வாக்கியங்கள், நான் சொல்வது ஒரு சில வாக்கியங்கள் ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு தனி வாக்கியமாகவும் இருக்கும், செய்வினை வாக்கியமாகவும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வாக்கியங்கள் நமக்கு கேள்வியில கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷன்ல தருவானே தவிர்த்து மற்றதை ஆப்ஷன்ல தரமாட்டான். அப்படி ஒருவேளை ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்திருந்தா நான் சொன்ன அந்த விதிகள் அதில் ஏதோ ஒன்று குறைவுபட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு கான்செப்டை உட்கார்ந்து ஒரு 2.5 மணி நேரம் படிக்கணும். சார் இதை படிக்கிறதுக்கா சார் 2.5 மணி நேரம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்மளை விட பெஸ்டா யாரும் படிச்சிருக்க கூடாது. அப்படி படித்திருந்தால் மட்டும்தான் நமக்கு வேலை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனால கொஞ்சம் போக்கஸ்டா உட்கார்ந்து படிங்க, நிறைய டைம் கொடுங்க, நிறைய உழைப்ப போடுங்க. நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு வேர்வைக்கும் நிச்சயமாக வெற்றி வேர்வைக்கும். நம்ம வாலி ஐயா சொன்ன மாதிரிதான், நீங்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு வேர்வைக்கும் வெற்றி வேர்வைக்கும் துவங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக அது தொடங்கும். அடுத்தது இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்னது, பழைய சிலபஸ். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 1/2 மணி நேரம் நம்ம பார்த்த சிலபஸை வச்சு வெறும் 10 நிமிஷத்துல இந்த நியூ சிலபஸை முடிச்சிடலாம். இதுக்கு தான் நம்ம சொல்றது பழைய சிலபஸை படிங்க. பழைய சிலபஸ் படிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம், புது சிலபஸுக்கு போயிடலாம். அப்ப இந்த புது சிலபஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதுதான் பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். சார் நம்ம பழைய சிலபஸ் இதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன், இந்த பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல்ங்கிற கான்செப்ட் தான் எதுல பார்ப்போம், புணர்ச்சியில பார்ப்போம். இந்த புணர்ச்சிங்கிற ஒரு டாபிக்கை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் கட்டாயமாக படிச்சு வச்சுக்கலாம். சார் எதிர்ச்சொல் எப்பயுமே நம்ம ஸ்கூல் புக்கில் எதிர்ச்சொல் அப்படிங்கிறது படிப்போம். அதனால இதையும் நம்ம ஈஸியா படிச்சிடலாம். அடுத்து பாருங்க, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இந்த 3மே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வல்லினம் மிகும் இடம், மிகா இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய சிலபஸ் படிச்சோம் பாத்தீங்களா, அந்த பழைய சிலபஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த 3மே நீங்க படிச்சிடலாம். அடுத்து பாருங்க, குரில், நெடில், லகர, லகர வேறுபாடு, நகர, நகர, ரகர, ரகர, இதெல்லாம் நியூ சிலபஸ். இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா பழைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்கை தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா போதும், இந்த சிலபஸை நீங்க படிச்சிடலாம். மறுபடியும் பார்த்திருந்தோம், இனவெழுத்து, சுட்டெழுத்து, வினாயெழுத்து, ஒருமை பன்மை பிழை அறிதல், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்லேயே கொடுத்திருந்தாங்க. அதை நீங்கள் படித்திருந்தால் இந்த நியூ சிலபஸ் இது கவர் ஆகியிருக்கும். அடுத்தது வேர்ச்சொல். வேர்ச்சொல் என்னன்னு பார்த்திருந்தோம், பகுபதம், பகாபதம். பகுபதத்தின் பகுதியை நீங்கள் படித்திருந்தால் வேர்ச்சொல் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வினைச்சொல் ஒன்று பார்ப்போம் பார்த்தீங்களா, இதில் நிறைய பார்ப்போம். தெரிநிலை வினை, குறிப்பு வினை, அப்படி ஒவ்வொரு டாபிக் நம்ம பார்க்கும்போது வினையாளனையும் பெயர்ங்கிற டாபிக் நம்ம பார்ப்போம். அப்ப வினைச்சொல் மற்றும் அதன் வகைகள் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறதையும் கத்துக்கலாம். பெயரெச்சம், பெயர்ச்சொல்ங்கிற கான்செப்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெயரெச்சம் வகை அறிதல் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவா இதில் நீங்க படிக்கக்கூடியது அயற்சொல், தமிழ் சொல் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா இது என்னது, இதுவும் பழைய சிலபஸ் இருக்கு. எங்க சார் இருக்கு, நம்ம தான் பார்த்தோமே, திசைச்சொல், வடச்சொல். திசைச்சொல், வடச்சொல் ரெண்டுமே என்னது, அயர் சொற்கள் தான். அப்ப அந்த அயர் சொல்லுக்கும் தமிழ் சொல்லுக்கும் உள்ள வேறுபாடு தெரியணும் அப்படின்னா திசை சொல்லையும் வடை சொல்லையும் நீங்க பழைய சிலபஸ்ல தெளிவாக படித்திருந்தால் போதும். அதுவும் என்னது, நியூ சிலபஸ்ல இருக்கு. வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இந்த 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. என்ன பாருங்க, பறவை நடந்து தானியங்களை கொத்தி பறந்து போனது. அவ்வளவுதான். இல்ல நடந்து பறந்து 2 வினைச்சொற்கள். இத டேஷ் டேஷ் கொடுத்துருவாங்க. இதுல எது வரும்னு கேட்பாங்க, மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. இதே பாருங்க, பறவை பறந்து தானியங்களை கொத்தி நடந்து போனது சொன்னா சரியா வருமா, சரியாவே வராது. அப்ப எங்க நடந்து வரணும், எங்க பறந்து வரணும். அப்ப 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த வேறுபாடு தெரிந்திருந்து அது பொருளை அறிந்திருந்து அதை கரெக்டா அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் என்ன பண்ணிருக்கணும், உட்கார வைக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூ சிலபஸ்ல அழகு 1ங்கிற கான்செப்ட்ல 25 மார்க் அப்படிங்கிறது கேட்பாங்க. பட் இது எல்லாம் எங்க இருக்கு, நம்முடைய பழைய சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது அழகு 2ன்னு சொல்லிட்டு சொல்லகராது, இதுல ஒரு 15 மார்க் இருக்கு. நான் அப்படியே சொல்லிட்டே இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 42 மட்டும் பார்க்காதீங்க.
ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஒரு 3 பக்கம் கொடுத்துருப்பாங்க. இதை கட்டாயமா பாருங்க. ஏன்னா அந்த 42 வார்த்தைகளை மாத்தி மாத்தி கேட்டு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டான், போர் அடிச்சு போச்சு. அப்ப மேற்கொண்டு சில வார்த்தைகள் தெரிய வேண்டும் என அவுட்புட்ஸ்க்கு போக தான் செய்வான். அவனே கொடுத்துறான், இந்த 3 பக்கங்கள் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது. நான் டெய்லி 3 எழுத்துக்கள் படிங்க. டெய்லி 3 எழுத்துக்கள் படித்தீங்கன்னா 30 நாட்கள்ல 90 எழுத்துக்களை படிச்சிருப்பீங்க. ஆனா அவன் கொடுத்துருக்கதே 45 எழுத்துக்கள் 50 எழுத்துக்கள் தான் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அதனால ரொம்ப கடினமான விஷயங்களை அப்படியே பாகுபடுத்தி சின்ன சின்ன விஷயங்களாக மாற்றி அதை இன்றே செய்ய துவங்குங்கள். ஈஸியா பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல். இதான் எங்க பார்த்திருந்தோம், திரிச்சொல்ங்கிற கான்செப்ட் பார்த்திருந்தோம். ரைட்டுங்களா? இலக்கிய வகை சொற்கள்ல திரிச்சொல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்திருந்தோம். அந்த ஒரு கான்செப்டை நீங்க தெளிவாக படித்திருந்தால் இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ஒரு டாபிக்கை வச்சு சிலபஸ்லே இல்லாத நிறைய கேள்விகளை உள்ள கொண்டு வரலாம். அது அணிலக்கணமாக இருக்கலாம், ஆகு பெயராக இருக்கலாம், பொருள்கோளாக இருக்கலாம், எது வேணாலும் கொண்டு வரலாம். அகர வரிசைப்படி இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது அகர வரிசை தான். அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 மார்க் நம்ம கன்ஃபார்மா வச்சுக்கலாங்க. அதில் சிலபஸ்ல தான் இருக்கு. அடுத்து ஒரு பொருட்பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள். இந்த ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த திரிச்சொல்ங்கிற கான்செப்ட்ல தான் வரும். 2 பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதுவும் திரிச்சொல் தான் கான்செப்ட். ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே பொருளை தரக்கூடிய 2 சொற்கள். சால்ட் உப்பு வாங்கிட்டு வா, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சால்ட் உப்புனா என்ன, சால்ட்னாலும் உப்புனாலும் ஒரே மீனிங் தான். ஓங்கி உயர்ந்த மரம், ஓங்கி என்றாலும் உயர்ந்த என்றாலும் ஒரே மீனிங் தான். அப்ப இதெல்லாம் என்னது, ஒரு பொருட்பன்மொழி. இதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து பாருங்க, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்குல நம்ம எப்படி பேசுறோம், எழுத்து வழக்குல எப்படி எழுதுறோம், இது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அடமழை பெய்ததுங்கிறது பேச்சு வழக்கு, அடைமழை அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். சின்ன வயசுல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் நீங்க போயிட்டு நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க பேசி அதை நினைவுபடுத்தி பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி கோடித்த இடத்தில் சரியான பொருளை தேர்வு செய்து ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டு நடுவில் ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. இதில் எந்த வார்த்தைகளை பொறுத்தால் அந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் நார்மலாக யோசிக்கக்கூடிய திறன் இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணிடலாம். அடுத்து இந்த ஊர் பெயர்களின் மருவு அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க புதுசாக. ஆக்சுவலாக பழைய சிலபஸ் இருந்துச்சுன்னா, பட் இது நீங்கள் படிப்பீங்க. ஊர் பெயர்களின் மருவுங்கிறது என்னது, புது புது ஊர் பெயர்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அதே மாதிரி அடைப்புக்குள் இருக்கும் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். அதனால் வருமா, ஆதலால் வருமா, இந்த இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த இணைப்பு சொற்களை கேட்கக்கூடிய கேள்விதான் என்னது, இந்த ஒரு பார்ட். அப்ப இணைப்பு சொற்கள்ங்கிற கான்செப்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த புத்தகத்திலையுமே விதிகள் கிடையாது. அப்படி ஒருவேளை விதிகள் இருந்தாலும் நமக்கு புரியாது. அப்ப இந்த இணைப்பு சொற்களை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்விகளை அனலைஸ் பண்ணி எப்படி இதோடைய ஆன்சரை கெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை நம்ம இந்த டாபிக் நடத்தும் போதுங்கிறத பார்ப்போம். ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 15 கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்காம போனா கூட ஆன்சர் பண்ணலாம். இந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்காக இருக்கட்டும், அகர வரிசையாக இருக்கட்டும், ஒரு பொருள் தரும் பல சொற்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஊர் பேர்களின் மருவா இருக்கட்டும், கோடிட்ட இடமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய மாதிரிகள் தான் கேள்விகள். அடுத்தது அழகு 3 எழுதும் திறன்கிற பேசிஸ்ல ஒரு 15 கேள்விகள். வினை வாக்கியங்கள் அப்படின்னு பார்த்துருந்தோம் பழைய சிலபஸ்ல. அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் ஓவர். அடுத்து பாருங்க, மரபு சொற்கள், திணை, பால், தொகை, ஒலி, வினை. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு பறவை எப்படி கத்தும், ஒரு விலங்கின் இளமை பெயர் என்ன, உயர்திணையாக இருந்திருந்தால் அதனுடைய பயனிலை எப்படி வர வேண்டும், அக்ரணியாக இருந்திருந்தால் அதனுடைய பயனிலை எப்படி வர வேண்டும், உயர்திணைனா என்ன, அக்ரணினா என்ன, இப்படி பாகுபடுத்தி படித்தாலே போதும். ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு முக்கியமான ஈஸியான கேள்வி அப்படிங்கிறது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அதாவது ஜம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளை முன்னும் பின்னுமாக மாற்றி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது சரியான விடை. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திருக்குறளை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு 50 அதிகாரம் இருக்குங்க. நான் சொல்லக்கூடிய டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த சேனலை நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. ஒரு 50 அதிகாரங்கள் நீங்கள் படித்தால் பொது தமிழுக்கான அதிகாரமும் யூனிட் 6ல இருக்கக்கூடிய திருக்குறளுக்கான அதிகாரமும் ரெண்டுமே என்ன ஆயிரும், கவர் ஆகிடும். ஓகேங்களா? நிறுத்தல் குறியீடுகள் நிச்சயமாக கேள்விகள் கேட்பாங்க. குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கமா, ஃபுல் ஸ்டாப், அரை புள்ளி, முற்றுப்புள்ளி மட்டும் தான் தெரியும். அது மட்டும் நிறுத்தல் குறியீடுகள் கிடையாது.
பகர அடைப்புக்குறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறியீடுகள் அப்படிங்கிறது இருக்கு. நிறுத்தல் குறியீடுகளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பக்கம்ங்கிறது இருக்கு. அதை நீங்க பார்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னாவே நிறுத்தல் குறியீடுகள் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது ஓவர் ஆயிடும். அப்போ இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு 15 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது கலை சொற்கள் 10 மார்க். அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவனுக்கே விட்டுறலாம். ஆண்டவனுக்கு விட்டுறலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடியது, சார் கலை சொற்கள் எங்க இருந்து தான் சார் படிக்கிறது? நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஸ்கூல் புக் மட்டும் பாருங்க, அதுல இருந்து கேள்விகள் கேட்டா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. ஏனால் இந்த ஒரு 10 கேள்விகளை ஆண்டவனுக்கு விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மார்க் அடி வாங்கக்கூடியதே இதுதான். அது மட்டும் இல்லாம இவன் கேட்கக்கூடிய கேள்விகள் கலைச்சொல் அகராதிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து கேட்கிறாங்க. அதனுடைய பக்கங்கள் நீங்க கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1500 பக்கங்கள். ஒரு பக்கத்துல குறைந்தது 50ல இருந்து 80 வார்த்தைகள் இருக்கு. அப்ப 1500 பக்கங்கள் இருந்து போட்டு பாருங்க. ஸோ உட்கார்ந்து அந்த 10 மதிப்பெண்களுக்காக அந்த 1500 புத்தகங்கள் படிப்பதை விட ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற பாட்டை நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னாவே போதும், ஈஸியா அதோடைய மார்க்ங்கிறது என்னவாயிரும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா மற்றதெல்லாம் படிச்சா போடலாம், இதெல்லாம் படிச்சா போடலாமா, அதுக்கு ஒரு கேரண்டி சொல்ல முடியுமான்னு பார்த்தா சொல்ல முடியாது. ஆனால் மற்ற எல்லா டாபிக்ஸும் படிச்சா போடலாம், கேரண்டி தர முடியும். அதனால கலைச்சொற்களை பொறுத்தவரை யாரும் மற்ற அவுட் சோர்ஸை படிக்காதீங்க. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸை பார்த்துக்கிறங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 கேள்வியில ஒரு 3-4 கேள்வியாவது ஸ்கூல் புக்ல இருந்து கேட்க வாய்ப்பு இருந்தால் அந்த மார்க் அப்படி நமக்கு வரட்டும். பட் அவுட் சோர்ஸ்ல போச்சு அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்கான மதிப்பெண்ணை ஆண்டவனுக்கு விட்டுருங்க. நீங்க போட்டு யோசிச்சு மண்டையை பிச்சுக்காதீங்க, வேண்டாம். ஓகேங்களா? இதுக்கான டைமை நம்ம மற்ற சிலபஸ்க்கு படிக்கலாம். அடுத்தது பாருங்க, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஒரு 15 மார்க். இதெல்லாம் நான் என்ன பண்றது? படிக்காமையே போய் ஆன்சர் பண்ணக்கூடியது. ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கான விடைகள் எங்க இருக்கும்? அந்த பேராகிராஃப்லயே தான் இருக்கும். ஓகே, அதை போய் படிக்கணுமா? வேற எங்கேயாவது ஒரு அவுட் சோர்ஸ் போய் படிக்கணுமா? தேவையே கிடையாது. பழமொழியின் பொருள் அறிதல், பழமொழி 400 புத்தகம், வேற வழியே கிடையாது. நிச்சயமாக படிக்கணும். சார் 400 பழமொழி இருக்குமே சார், நீங்க ஏன் 400 யோசிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 10 பழமொழி, 40 நாள் படிங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்றோம்? சார் நான் எப்படியாவது ஐஏஎஸ் ஆயிடும் சார், நாளைக்கு ஆயிட முடியுமா? கட்டாயமா முடியாது. 2 வருஷம் உட்காந்து படிங்க, 3வது வருஷம் ஆட்டோமேட்டிக்கா ஆகிடுவீங்க. அதே மாதிரி சார் நீங்க நைட்டு ஃபுல்லா உட்காந்து பழமொழி நாடர் நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா உங்க மூளையும் ஹேங் ஆயிரும், நீங்களும் ஹேங் ஆயிடுவீங்க. அதனால ஒரு நாளைக்கு 10 பழமொழி, 40 நாள் அதை கண்டினியூ பண்ணுங்க, அவ்வளவுதான் போதும். அடுத்தது உவமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல். இந்த 2 கான்செப்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மரபு தொடர் அகரவரிசைங்கிற ஒரு புத்தகம் இருக்கு, அந்த ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சுக்கிறீங்க. இந்த உவமை தொடர்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா புத்தகத்தை படிப்பதை விட ஈஸியா ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஊர் சைடுல சில பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா உவமையா தான் பேசுவாங்க. இந்த தாய் கிழவி கூட நீங்க படம் பார்த்துருப்பீங்க, நிறைய வசனங்கள் பார்த்தீங்கன்னா உவமையை தொடர்பு படுத்தியே வரும். அப்ப இந்த உவமையோட பொருளை நீங்க கெஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே 4 ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் ஈஸியா கெஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த மரபு தொடருக்கு மரபு தொடர் அகரவரிசை புத்தகம் இருக்கு, 36 பக்கம் தான், ஈஸியா படிச்சிடலாம். அதை படிச்சு வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், ஈஸியா 15 கேள்விகள் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். இவனே சொல்லிட்டான் பாருங்க, புரிந்து கொள்ளும் திறன், நம்முடைய புரிந்து கொள்ளும் திறனை மேன்மைப்படுத்தினாலே போதும் இந்த 15 மார்க் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது அழகு 6, எளிய மொழிபெயர்ப்பு. அதாவது சின்ன சின்ன கலைச்சொல் விட்டுருங்க, ஆங்கில வார்த்தைகளை விட்டுருங்க. அதை தவிர்த்து ரிமைனிங் பிரெஞ்சு வார்த்தை இருக்கு, போர்ச்சுகீசிய வார்த்தைகள் இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை பேஸ் பண்ணி சில கேள்விகள் கேட்பாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இவற்றுள் எது தமிழ் வார்த்தை அல்ல, அல்லது இவற்றுள் எது தமிழ் வார்த்தை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது ஃபேஸ்புக்னா என்ன அர்த்தம் தமிழ்ல, வாட்ஸ்அப்னா என்ன அர்த்தம், சிடி அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி நம்ம அடிக்கடி அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கில வார்த்தைகளுக்கான தமிழ் வார்த்தைகளை கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு டைப்ல இருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாருங்க, ஆவணங்களின் தலைப்புகள், கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள் ஆகியவற்றின் மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல். அதாவது ரொம்ப சிம்பிள். இதோடைய கேள்விகள் எப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப பழைய புத்தகங்கள்லாம் நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு சிலபஸை அப்படியே வச்சிருப்பான். அதான் ஒண்ணுமே இல்லைங்க. இங்கிலீஷ்ல ஒரு 4-5 வார்த்தை 4 லைன்ஸ் பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் மாதிரி எழுதியிருப்பாங்க. இக்கடிதம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பான். கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கழிவுநீர் மேலாண்மையா, அல்லது வீட்டுக்கு குடிநீர் வசதி வேண்டியா, எதுக்காக அந்த லெட்டரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஆங்கில வார்த்தைகளை படித்து புரிந்து கொண்டு ஆன்சர் பண்ணணும். அல்லது ஒரு 4-5 வார்த்தையை தமிழ்லேயே கொடுத்துட்டு இதற்கு பொருத்தமான தலைப்பு என்னன்னு அப்படின்னு கேட்கலாம்.
அல்லது இந்த ஒரு கடிதத்தை எந்த துறைக்கு அனுப்பலாம் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் என்னது, இந்த ஒரு பார்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்முடைய சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகள் தான் இந்த அழகு 6 அப்படிங்கிறது. அடுத்தது அழகு 7. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பார்ட் சி நம்ம பார்த்தோம். அதாவது பழைய சிலபஸ்ல பார்ட் சியில் ஒரு 35 40 மார்க் கேட்டிருந்தா பார்த்தீங்களா, அந்த பார்ட் சியை தான் ரொம்ப உங்களுக்கு கம்மி பண்ணி ஒரு 15 மார்க் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த 15 மார்க் திருக்குறள் தொடர்பான செய்திகள் கேள்விகள் கேட்பாங்க. அதற்கு இந்த அதிகாரங்கள் மட்டும் படிச்சு வச்சிங்கனாவே போதும் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. திருக்குறளை எப்படி படிக்க வேண்டும், திருக்குறளை எப்படி படிக்க வேண்டும், ஒவ்வொரு எழுத்தையும் படிக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு தான் குரூப்ல ட்விஸ்ட் வச்சான். எப்படி ட்விஸ்ட் வச்சாங்க, புன்கணீர் அப்படின்னு வருமா, அல்லது புன் கண்ணீர் அப்படின்னு வருமா, அல்லது புன் 3 சொல்லி இன்னும் போட்டு கணீர் அப்படின்னு வருமா அப்படின்னு கேட்டான். அப்ப ஒவ்வொரு எழுத்துக்களும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கதான் நிறைய பேர் மாற்றுவோம். ஸோ அந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு ஒரு திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் 10 வாட்டி படிங்க. 10 வாட்டி படிங்க. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒருவனுடைய ஆடை நழுவும் போது நம்முடைய கை எவ்வளவு வேகமாக சென்று அந்த ஆடையை பிடிக்கின்றதோ அதுபோல நம் நண்பன் துன்பத்தில் இருக்கும் போது அதே வேகத்தில் சென்று அவனை பாதுகாத்திட வேண்டும். இதான் அதனுடைய பொருள். இதை 10 வாட்டி நீங்க சொல்லி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல போயிட்டு பெர்ஃபெக்டா ஸ்டோர் ஆயிடும். இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய, அதாவது இங்க நான் டிஸ்பிளே பண்ணிருக்கக்கூடிய அதிகாரங்கள் திருக்குறளை அதனுடைய பொருளுடன் 10 வாட்டி நீங்க பார்த்து படிங்களேன், ஈஸியாவே அது உங்க மைண்ட்ல போய் சேவ் ஆயிடும். அப்ப எக்ஸாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கேள்வி நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சிடும், இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, இதோடைய கண்டினியூட்டி தப்பா இருக்கு, இதோடைய சீர்வரிசை தப்பா இருக்கு, ஈஸியா நீங்க கெஸ் பண்ணிடலாம். பட் அப்படி நீங்க கெஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 10 வாட்டி படிக்கிறத பழக்கமாக்கிக்கிறங்க இந்த திருக்குறளுக்கு. சரிங்களா, வேற வழி கிடையாது, அப்படிதான் படிக்கணும். அடுத்தது தமிழ் சான்றோர். இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் 6th இருந்து 12th வரைக்கும் பார்த்துக்கிறேங்க சார். சிலபஸ்லேயே 10ஆம் வகுப்பு தரம் தான் சார் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா 6th to 10th புக்லேயே கிடையாது. அப்போ இவர் எங்கே தான் கேட்பான், 11th 12th தான் கேட்பாங்க. அப்போ இந்த ஒரு ஆத்தர்ஸை நியூ புக்கில் 6th to 12th அப்படிங்கிறது படிங்க, ஓல்டு புக்கில் 6th to 10th வரைக்கும் பாருங்க. அதாவது நிறைய பேர் நான் சொல்லக்கூடியது புரிஞ்சிருக்காது. அது என்ன சார் நியூ புக்னு சொல்றீங்க, ஓல்டு புக்னு சொல்றீங்க, 2003 எடிஷன் அப்படின்னு சொல்றீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூல் புக்குன்னு சொன்னாவே இந்த 3மே தான் மீன் பண்ணுது. நியூ புக் அப்படிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் புத்தகம் 6ல இருந்து 12. ஓல்டு புக் அப்படிங்கிறது இந்த சமச்சீர் பாடத்திட்டம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா 2012 13. அப்போ கலர் புத்தகமாக இருக்கும். அந்த கலர் புத்தகம் தான் என்னது ஓல்டு புக்குன்னு சொல்றேன். அதான் என்னது சமச்சீர் புத்தகம். 6th இருந்து 10th. 2003 எடிஷன் பிளாக் அண்ட் ஒயிட், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் புத்தகம் இதான் 2003 எடிஷன். இது 6th to 10th. ஸோ இதுதான் ஸ்கூல் புக்ஸ் நான் சொன்னாவே தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 3மே மீன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய தமிழ் ஆத்தர்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், ஈஸியாக மார்க் 15 மார்க் அப்படிங்கிறது வாங்கிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இலக்கியங்கள் தமிழர்கள்டையுமே சேர்த்து நான் சொல்கிறேன் 15 மார்க் அப்படிங்கிறது வாங்கிடலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க, அப்படிங்க படிச்சு தான் ஈஸியாக வாங்கிடலாம், அந்தளவுக்கு டஃப் கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது அவுட் சோர்ஸ் புத்தகங்கள். இந்த வீடியோவுடைய கடைசியில் அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அவுட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட் சோர்ஸ் புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 புத்தகங்கள் இருக்கு தமிழுக்கு மட்டுமே. எல்லாம் பாருங்க, அவுட் சோர்ஸ் புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் 17 புத்தகங்கள் பிளஸ் ஸ்கூல் புக் மட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40 புத்தகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் நான் கூட கம்மியாக கூட சொல்லலாம். 40 புத்தகங்கள் ஸ்கூல் புக் மட்டும். இதை தவிர்த்து அவுட் சோர்ஸ் புத்தகம் ஒரு 17, 57 புத்தகங்கள் தமிழுக்கு மட்டுமே படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒரு புத்தகத்துக்கு ஒரு மதிப்பெண் வாங்குற மாதிரி இருக்கு. ரைட்டுங்களா, ஸோ அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஏன்னா அவுட் சோர்ஸ் 17 புத்தகங்கள் இருக்கு, நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய அகாடமியில சொல்றாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது, நம்மளால எவ்வளவுதான் படிக்க முடியும் சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 1500 கிராம் எடையுள்ள ஒரு பிரெயின். அதுக்குள்ள போயிட்டு நீங்க எவ்வளவுதான் நீங்க திணிக்கிறீங்க, அதுவும் பாவம் இல்லையா? அப்ப அதை நான் என்ன பண்றேன், அந்த 17 புத்தகங்களையும் நான் அனலைஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா, நான் அனலைஸ் பண்ணிட்டு அதில் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புத்தகங்களை நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். ஓகேங்களா, முன்னுரிமை கொடுக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்கை நான் ரெஃபரன்ஸ் பண்றேன். அதுலேயும் ப்ரியாரிட்டி
இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது இளங்குமரனார் தமிழ் வளம்ங்கிற புத்தகத்துக்கு கொடுங்க. இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா புணர்ச்சி ஈஸியா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம், சிறப்பு விதிகள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், இடைச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். செகண்ட் ப்ரியாரிட்டி ஆறுமுக நாவலர். இதுலயும் அதே புணர்ச்சி தான் கொடுத்துருப்பாங்க. புணர்ச்சிகளை அதிகபட்சம் புரிந்து படிச்சுக்கிறீங்க, புரியாத வகையில மனப்பாடம் பண்ணுங்க. ஆனால் மனப்பாடம் பண்ணது புணர்ச்சியை பொறுத்தவரை வேஸ்ட் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிங்க. நம்ம கிளாஸஸ் ஒன்று போடுவோம் புணர்ச்சிக்கு, அப்படி கிளாஸஸ் போடும்போது எப்படி அதை புரிய வைக்கணுமோ அதை நான் புரிய வச்சிடறேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஆறுமுக நாவலை நீங்கள் படிச்சீங்கன்னா புணர்ச்சி உங்களுக்கு வந்துடும், லகர லகர வேறுபாடு வந்துடும், பல்லின மிகுமிடம் மிகாயிடம் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நிறைய கான்செப்ட் நம்முடைய சிலபஸில் அதிகபட்சமான பார்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆறுமுக நாவலில் வந்துடும். இந்த ஆறுமுக நாவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பக்கங்கள் உடையது. அதில் சிலபஸில் இருக்கிறத மட்டும் பாருங்க. அடுத்தது மூணாவது ப்ரியாரிட்டி யாருக்கு தரணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். குரூப் 4க்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் சார்பாக வெளியிட்டிருப்பாங்க. அந்த மெட்டீரியல்ல நமக்கு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் படிங்க. அடுத்தது நாலாவது ப்ரியாரிட்டி தமிழை பிழையின்றி எழுதுவோம். இந்த 4 புத்தகங்களை கட்டாயமா படிக்குமா, வேற வழியே கிடையாது. இந்த 4 புத்தகங்களை படிச்சுதான் ஆகும். இந்த 4 புத்தகங்களை படித்து முடித்ததற்கு பிறகு டைம் இருந்தா இந்த தமிழ் சொல் விளக்கம் 5வது ப்ரியாரிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி வெறும் சிலபஸ் மட்டும்தான் 6வது ப்ரியாரிட்டி, நல்ல தமிழில் எழுத வேண்டும் வெறும் சிலபஸ் மட்டும்தான் 7வது ப்ரியாரிட்டி. இதை லோ ப்ரியாரிட்டியா வச்சுக்கிறீங்க. முதல் 4 புத்தகங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும். அடுத்த 3 புத்தகங்கள் அப்படிங்கிறது லோ ப்ரியாரிட்டி, அதாவது 4 புத்தகங்களை நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா 5, 6, 7 படிங்க. அடுத்தது அயற்சொல் கையேடு. நம்ம அடி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, இந்த போர்ச்சுகீசிய மொழிகள், பிரெஞ்சு மொழிகள், அரேபியன் மொழிகள், இந்த மாதிரி தமிழ்நாட்டை தவிர்த்து பிற நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகள் தமிழ்நாட்டில் வந்து ஆளப்படும் போது அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பொத்தான் என்ன மொழி, தமிழ் மொழியா? கிடையவே கிடையாது. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அயற்சொல் கையேடு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இலக்கணம், அதாவது பொது இலக்கணம், புணர்ச்சி எல்லாமே சேர்த்து வரக்கூடியது இது. ஓகேங்களா? இந்த பக்கம் நீங்க பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயற்சொல், இது கட்டாயம் நீங்கள் படிச்சாகணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் வேணா ஒரு இன்ட்டு போட்டு 4 பக்கம் புள்ளி வச்சுக்கிறேன். அப்பெல்லாம் வச்சா படிப்போம் நினைப்போம் சின்ன வயசுல. ஆனால் புள்ளி வச்சதா தான் இருக்கும், படிச்சிருக்கவே மாட்டோம். பட் இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகும். அடுத்து இந்த அயற்சொல் கையேடு நீங்கள் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, டைம் இருந்துச்சு அப்படின்னா பயன்முறை தமிழ் படிங்க. இது கொஞ்சம் ப்ரியாரிட்டி, இது ஹை லெவல் ப்ரியாரிட்டி, இது லோ லெவல் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? அதிக முன்னுரிமை, குறைவான முன்னுரிமை. அடுத்தது மயங்கொலி சொல்லகராதி. மயங்கொலி சொல்லகராதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 பக்கம் இருக்குமா சார்? என்ன சார் படிக்கணுமா? ஏன்னா ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கேள்விகள் இருக்கும். அப்போ ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி அதிகமான பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்திலிருந்து கேள்வி கட்டாயமாக கேட்பான். கட்டாயமாக மயங்கொலியில இருந்து ஒரு 2 கேள்விகள் கேட்பாங்க. பட் எப்படி ஆன்சர் பண்ணுறது? அந்த 2 கேள்விக்காக ஒரு 2 மாதம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, முடியாது, தப்பு அது. அப்போ ஒரு வார்த்தை, ஒரு எழுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எழுத்துல ஒரு 10 வார்த்தை, அவன் எவ்வளோ வார்த்தை வேணா கொடுத்துட்டு போட்டுமே, ஒரே ஒரு எழுத்துல 100 வார்த்தைகள் நம்ம கொடுத்துட்டு போட்டோம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எழுத்திலும் 10 வார்த்தையில படிச்சு வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய புத்தகமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வார்த்தைகள் கொடுக்கட்டும், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து கா என்ற எழுத்து என்றால் இந்த கா வரிசையில ஒரு 10 வார்த்தைகளை நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். ஏன்னா ஒருவேளை நமக்கு லக்குங்கிறது சரியாக இருந்திருந்து அவன் கேட்கக்கூடிய கேள்வி நம்ம படிச்சதுல இருந்து வரலாம். 2வது நம்ம படிச்சதை வச்சு, தெரிஞ்சதை வச்சு தெரியாததை ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக நான் படிக்க சொல்றது. அடுத்தது மரபு தொடர் அகரவரிசை, மொத்தமே 33 பக்கங்கள் தான். ஸோ கட்டாயமாக படிச்சு வச்சுக்கிறது. இதுதான் ப்ரியாரிட்டி, அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டிய புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸுக்கு போகலாம். இப்போ எல்லாத்துக்கும் டவுட் வரும், சார் இந்த புத்தகங்களை எல்லாம் நான் எங்கிருந்து படிப்பது அப்படின்னு. ஸோ நம்முடைய வீடியோக்கு கீழே நம்முடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் இருக்கும். அந்த லிங்கை மறக்காம எல்லாருமே டச் பண்ணி நம்முடைய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடியோடைய அப்டேஷனாக இருக்கட்டும், நம்முடைய கிளாஸோடைய அப்டேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்வதாக இருக்கட்டும், எல்லாமே அந்த டெலகிராம் சேனல்ல மட்டும்தான் இயங்கும். அதனால நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய சிவராஜா டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் அப்படிங்கிற சேனலையும்,
சிவராஜா டிஎன்பிஎஸ்சி டிஸ்கஷன் அப்படிங்கிற சேனலையும் லிங்கை டச் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஓரளவு உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிலபஸ் என்பது சேஞ்ச் ஆகவில்லை, கேள்விகள் கேட்கப்பட்ட பாட புத்தகங்கள் தான் சேஞ்ச் ஆகிருக்குங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக இதை நம்ம விரிவுபடுத்தும். மேபி ஏதாவது நெகட்டிவா இருந்தா கூட சொல்லுங்க, அதை நம்ம மாத்திக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கடைசியாக இந்த வீடியோவுடைய கடைசியில் எப்பயுமே இந்த திருக்குறள் நான் சொல்லுவேன், தெய்வத்தால் ஆகாதெனின் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது தெய்வமே உங்க தலைக்கு மேல நின்று உனக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்காது அப்படி இருந்தாலும் கூட, அல்லது தெய்வமே உங்க முன்னாடி வந்துட்டு என்னால கவர்மெண்ட் வேலையை உனக்கு வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சாலும் கூட, அதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் தெய்வத்தாலேயே ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னாலும் முயற்சித்தன், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 20 லட்சம் பேரும் அப்ளை பண்றாங்க, 20 லட்சம் பேரும் முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எப்படி இருக்க வேண்டுமா? மெய் வருத்த, நம் உடலை வருத்த வேண்டும். மெய்னா என்ன அர்த்தம்? உடலை வருத்த வேண்டும். அப்ப எவன் ஒருவன் தனது உடலை வருத்தி முயற்சி செய்து படிக்கின்றானோ அவனுக்கு மட்டுமே இந்த கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால கட்டாயமாக எல்லாருமே உங்களுடைய உண்மையான உழைப்பை போடுங்கள், அதற்கான ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இன்னைக்கான கிளாஸஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.